ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பத்ரங்கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனூபிः व्यशेम देवकी जय्यतायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க வேண்டிய தலைப்புகள் பார்த்தீங்கன்னா, கர்மயோகம்ங்கிற சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னால அந்த கர்மத்தை நம்ம எதுல செய்யறோம் அப்படின்னா இந்த சரீரத்துல நம்ம செய்யறோம். அப்போ இந்த சரீரத்தை பத்தி சாஸ்திரம் என்ன சொல்லுது அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதனால செய்யப்படுகிற கர்மம், அந்த கர்மத்தை எப்படி கர்மயோகமாக பண்றதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டா புரியும். அப்படிங்கறக்காக ஃபர்ஸ்ட் இந்த சரீரத்தை பற்றிய ஒரு விளக்கம், நம்மளுடைய பிறப்பு எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு விளக்கம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, இதற்கு முன்பு பல கோடி ஜென்மங்கள் நம்ம எடுத்திருக்கோம். புல்லாய் பூடாய் பல்வேறு விருட்சமாய் பாம்பாய் பறவையாய் மனிதனாய் கணங்களாய் பேயாய் எப்படி வேணா இருக்கலாம். பல ஜென்மங்கள் இது வரைக்கும் பிறந்திருக்கோம், பிறந்து இறந்துட்டோம். அப்போ ஒரு ஒரு ஜென்மத்திலும் என்ன நடந்திருக்குன்னா நம்ம கர்மத்தை பண்ணியிருக்கோம். அதுல விலங்கு சரீரம் தாவர சரீரத்துல விட்டுருங்க, அதுல புண்ணிய பாப்பமெல்லாம் வராது. இதற்கு முன்பு நாம் எடுத்த மனித சரீரத்தில் தான் நம்ம அக்கௌண்ட்ல என்ன இருக்கும், பாப்பம் புண்ணியம், இது அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். ஒரு ஒரு மனித சரீரம் நம்ம எடுக்கும் போதும் அந்த புண்ணிய பாப்பம் நம்ம அக்கௌண்ட்ல ஆட் ஆகிட்டே வரும். அது ஒரு பெரிய மூட்டையாக ஒரு வேர்டு சொல்லுவா, சஞ்சித்த மூட்டைன்னு சொல்லுவோம். அந்த கர்மம் எல்லாம் அந்த புண்ணிய பாப்பம் அந்த அக்கௌண்ட்டுக்கு பேரு, என்னோட அக்கௌண்ட்ல இருக்கிற புண்ணிய பாப்பத்துக்கு பேரு சஞ்சித்த கர்மம். இது எப்படி புண்ணிய பாப்பம் தான் அது. இதுக்கு முன்னால பல மனித சரீரங்களில் தான். ஏன் விலங்குகள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, விலங்குகளுக்கு ஃப்ரீவில் இறைவன் கொடுக்கல. இப்ப புலியா இருந்ததுன்னா அதை மானதா சாப்பிடணும், இறைவனோட படைப்பு அப்படி. அது மான சாப்பிடும் போது அது பாப்பம் வராது. ஆனா மனிதனுக்கு ஃப்ரீவில் கொடுத்திருக்காரு, நீ தாவரத்தையும் சாப்பிடலாம் விலங்குகளையும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஃப்ரீவில் கொடுக்கும் போது நாம அந்த மான கொன்னோம்னா கவர்மெண்ட் பிடிச்சு கொண்டே அரெஸ்ட் பண்ணிருது. கொலைங்கிறது தவறு, மற்ற உயிரினங்களை கொல்வது பாப்பம், நம்ம அக்கௌண்ட்ல பாப்பம் ஏறிக்குது. பட் அந்த புலிங்கிற ரூபத்தில் இருக்கும்போது சரீரத்துல நாமளே புலியாக இருந்து மான அடிச்சிருந்தோம்னா சாப்பிட்டோம்னா அது பாப்பம் அல்ல. அதே மனித சரீரத்தில் இருந்துகிட்டு நாம அந்த புலியை அடிச்சோம்னா பாப்பம் தான். அப்ப என்ன ஆகுது, இப்படி ஒரு ஒரு கர்மத்திலையும் ஒரு ஒரு ஜென்மத்திலும் மனித சரீரமாக இருக்கும்போது பல பாப்ப புண்ணியம் மூட்டை தான் சஞ்சித்த மூட்டை. இது என்னாச்சு, இப்ப போன சரீரம் கடைசியா ஒரு சரீரம் எடுத்திருக்கோம், அதுல அதோட முடிஞ்சது ஒரு மூட்டை, சஞ்சித்த மூட்டை, சஞ்சித்த கர்மம் சொல்லுவோம். இப்ப இந்த பிறப்பு எப்படி நடந்ததுன்னா, அந்த மூட்டையிலிருந்து புண்ணியம் கொஞ்சம் பாப்பம் கொஞ்சம், மூட்டை ஃபுல்லா எடுத்துட்டு வர முடியாது, அது கழிக்கிறதுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள் இன் ஒன் சரீரம். இந்த ஒரு லைஃப் ஸ்பேன்ல அந்த ஃபுல்லா கழிக்க முடியும்னா கழிக்க முடியாது. சோ என்ன பண்றா இறைவன், ஈஸ்வரன் என்ன பண்றாரு, கொஞ்சம் புண்ணியம் கொஞ்சம் பாப்பம் எடுத்துக்கிட்டு, அது எடுக்கிறதுல 3 விதமான சரீரம் நமக்கு அமையுது. அதுல எவ்வளவு எடுக்கிறங்கிறத பொறுத்து 3 சரீரம். என்னென்ன சரீரம், தேவதா சரீரம், மனுஷ சரீரம், அடுத்து அதோ சரீரம். அதோனா விலங்குகள் செடி தாவரம் அதெல்லாம் தாவரங்கள். இப்போ 3 சரீரத்தை நம்ம உலகத்துல பாக்குறோம். ஒண்ணு தேவதா சரீரம், அடுத்தது மனுஷ சரீரம், அடுத்தது புல்லாய் பூடாய் இந்த விலங்கா இருந்தாலும் சரி பிளான்ஸா இருந்தாலும் சரி, அனிமல் ஃபுல்லா பிளான்ஸ் ஃபுல்லா. இந்த 3 விதமான சரீரம் ஒரு ஜீவனுக்கும் எதை வச்சு அமையுது, அந்த சஞ்சித்த மூட்டையிலிருந்து நீங்க எவ்வளவு எடுத்துட்டு வந்தீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு தேவதா சரீரம் கிடைக்கலாம். இப்போ எப்படிங்க அதை போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மூட்டையில
அளவுக்கு அதிகமாக புண்ணியம் நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மூட்டையில ஒரு 80% பக்கமா புண்ணியம், ஒரு 20% பக்கம் பாப்பம் அந்த மூட்டையில அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், புரியறதுக்காக சொல்றது. அப்ப மேக்சிமம் 90% நீங்க அந்த புண்ணியம் வச்சிருந்தீங்கன்னா வெளியில எடுத்துட்டு வரும்போது எப்படிதான் எடுப்பீங்க? ஒரு 90% 95% புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 5% 10% பாப்பத்தை எடுத்துக்கிட்டு பிறந்தோம்னா நமக்கு கிடைக்கிறது தேவதா சரீரம். தேவதைகளாக பிறந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா புராணத்துல படிக்கிறோம், அங்கேயும் போர் உண்டு, கொஞ்சம் கஷ்டம் உண்டு, கொஞ்சம் தான் கஷ்டம் உண்டு. மேக்சிமம் அவங்க என்னத்தை என்ஜாய் பண்ணலாம்? புண்ணியத்தை அவங்க சொர்க்கலோகத்துல உட்காந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தேவதா சரீரம். சரி, ஓகே. பாசிபிலிட்டிஸ் ஆஃப் சஞ்சித மூட்டை எப்படி இருக்கலாம்? அந்த மூட்டையில 50% புண்ணியம், 50% பாப்பத்தை, இவ்வளவு ஜென்மமா நீங்க சேர்த்தி வச்ச அந்த சந்தித்த மூட்டையில 50% புண்ணியம் இருக்குது, 50% பாப்பம் இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணிக்குவோம். அப்ப எதை எடுக்காது? 50% புண்ணியம் 50% பாப்பத்தை எடுத்துக்கிட்டு வந்து நின்னீங்கன்னா என்ன சரீரம் கொடுக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா மனுஷ சரீரம். 50% புண்ணியம் 50% பாப்பத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சரீரம் எடுத்துட்டு வெளியில வந்துட்டீங்கன்னாவே மனித சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டு விடும். அதே அந்த மூட்டையில 90% பாப்பத்தை பண்ணி அக்கௌண்ட் பாப்போம் 90%, ஒரு 10% ஒரு புண்ணியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில எடுத்துட்டு வரணும் 90% புண்ணியத்தையும், இதுதான் லாஜிக், 10% ஒரு பாப்பத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து பிறந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சரீரம் கிடைக்கும்? விலங்கு சரீரமோ அல்லது தாவர சரீரம் அல்லது மைக்ரோப்ஸ், ஏன் கொரோனா சரீரம் கூட கிடைக்கலாம். அதுவும் என்னதா? ஒரு ஜீவன். சோ இப்ப நமக்கு தேவதா சரீரம், மனுஷ சரீரம், அதோ சரீரம் மீன்ஸ் தேவதா சாரி அனிமல்ஸ் பிளஸ் பிளான்ட்ஸ். இப்ப நமக்கு என்ன நடந்திருக்கு? இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம இப்ப கிடைச்சிருக்கு, நமக்கு மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு. ஒரு ஜீவனுக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்குது? மனுஷ சரீரம்னா கண்டிப்பா நாம அந்த மூட்டையிலிருந்து 50% பாப்பத்தையும் 50% புண்ணியத்தையும் எடுத்துட்டு வந்து அம்மா வயிற்றுல நம்ம வந்து பிறந்திருக்கோம். இதுதான் டிசைட்ஸ் அவர் சரீரம். எது? தேவதா சரீரமா, மனுஷ சரீரமா, தாவரங்களோட சரீரமா, விலங்கு சரீரமா டிசைட் பண்றது நான் செஞ்ச புண்ணியம் பாப்பம். வேற யாரும் நான் சம்பாதித்தது. அப்ப என்ன தோணும் நமக்கு? இப்ப என்ன லாஜிக்? என்ன? இந்த சரீரம் என்னால் சம்பாதிக்கப்பட்டது. இறைவனா பார்த்தால ஒண்ணும் பண்ணல, இது நான் சம்பாதிச்சது இந்த சரீரம் ஆச்சுங்களா? இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்? பிறந்துட்டோம். இப்ப இந்த சரீரம் 3 சரீரத்துல நாம மனுஷனா பிறந்திருக்கும் போது இந்த மனுஷ சரீரத்தை பத்தி ஒரு ஆராய்ச்சி. இறைவன் என்ன சொல்றாரு? இந்த சரீரம்ங்கிறது 5 பூதங்களால் ஆனது. 5 பூதங்கள். ஆகாசம்னா ஸ்பேஸ், வெட்ட வெளி. இந்த சரீரத்துக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனாலதான் அதுக்குள்ள ஒரு ஓரமா லங்ஸுக்கு வந்திருக்குது, ஒரு ஓரமா லிவருக்கு வந்திருக்குது, ஒரு ஓரமா குடலுக்கு வந்திருக்குது, ரத்தம் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குது? வெட்ட வெளின்னு ஒண்ணு இருக்கு. 5 பூதங்கள ஃபர்ஸ்ட் என்னது? ஆகாசம், ஸ்பேஸ், வெட்ட வெளி. அது உடம்புக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூயன்ட் ஆஃப் அவர் பாடி. நம்மளுடைய பாடியில என்னென்ன இருக்குன்னா 5 பூதங்கள் ஆல் செய்யப்பட்டதுதான் இந்த பாடி. 2வது வாயு. உள்ள இழுக்கிறோம் ஆக்சிஜன், எல்லாம் படிக்கிறீங்க சயின்ஸ்ல. உள்ள இழுக்கிறோம், ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுறோம். சோ உள்ள என்ன இருக்குது? கண்டிப்பா வாயு தத்துவம் இருக்கு 5 பூதங்கள்ல. அடுத்தது 3வது அக்னி தத்துவம். எங்கெங்க இருக்குது? உள்ள நெருப்பு. 98.4 டிகிரி சென்டிகிரேடுங்கிறது என்னது? நெருப்பு. நம்ம பாடியில 3வது தத்துவம் நெருப்பு இருக்கு உள்ள. அதுதான் 98.4. அதுக்கு மேல போனா ஃபீவர் ஓடு, டாக்டர்கிட்ட மருந்த போடுன்னு ஏன் சொல்றோம்? அந்த 98 பேர் மேல போகக்கூடாது, 98.4 இருக்கணும். அது அக்னி தத்துவம். அடுத்து 4வது நீர் தத்துவம். சொல்லவே வேண்டாம். நீங்க பாடி வெயிட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 60 to 70% என்னதான் இருக்குது? வாட்டர். கொஞ்சம் 2 நாள் லூஸ் மோஷன், ஒரு 2 வேளை நீங்க லூஸ் மோஷன் போனா தெரியும் டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம கொலாப்ஸ் ஆகிறோம். சோ வாட்டர் மெயின் 4வது தத்துவம். 5வது பிருத்திவி தத்துவம், பூமி தத்துவம். இது கொஞ்சம் சொன்னா ஏத்துக்க முடியாது. எங்க பூமி எங்கீங்க எனக்குள்ள இருக்குது? நான் பூமி நம்ம மண்ணை மட்டும்தான் பாக்குறோம், கல்லு மண்ணு அப்படி அல்ல. கால்சியம், பொட்டாசியம், ஆல் மினரல்ஸ் எங்கிருந்து வந்தது? கால்சியம், பொட்டாசியம், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாமே என்னது? பூமி தத்துவம். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் உடம்புல குறைஞ்சு போச்சு, டாக்டர் என்ன சொல்றாரு? நீங்க ராகி எடுத்துக்குங்க அப்படிங்கிறாரு. ராகிங்கிறது அது அந்த ராகி செடி அந்த கால்சியத்தை எங்கிருந்து உறிஞ்சிச்சு? பூமியிலிருந்து அது உறிஞ்சிச்சு, அதை நாம சாப்பிடுறோம். அப்ப கால்சியம்ங்கிறது எங்க ரிலேட் ஆகுது? எங்க ஆரிஜின் ஆஃப் திஸ் கால்சியம் இஸ் பூமி.
இந்த மாதிரி ஒவ்வொரு மினரல்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம பிளான்ட்ஸ்ல சாப்பிடுறது இந்த சத்தெல்லாம் கிடைக்குது, அந்த சத்தெல்லாம் கிடைக்குதுன்னா அது எங்க, அதோட சோர்ஸ் எது? பூமி. பூமியிலிருந்து தாவரங்கள் அதை உறிஞ்சி வச்சிருக்கு, நம்ம சாப்பிட்டு நம்ம அதை பண்ணிக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்குள்ள பிருத்திவி தத்துவமும் உள்ள இருக்கு. இப்ப நம்ம சரீரம் இஸ் மேட் அப் ஆஃப் 5 பூதங்கள். அடுத்த பாயிண்ட், நம் சரீரம் இஸ் இப்படி இந்த நம்மளுடைய பூர்வ ஜென்மத்து பிரகாரம் 50% புண்ணியத்தை பாப்பத்தை எடுத்துட்டு இப்ப மனுஷ சரீரமா பிறந்திருக்கோம். அந்த சரீரம்ங்கிறது மேட் அப் ஆஃப் 5 பூதங்கள். இப்ப 5 பூதங்கள் ஆனாலுமே ஏன் இவ்வளவு வித்தியாசம்? மனிதர்களுக்குள்ளேயே மனித சரீரம் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும். ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க, 5 அடி, ஒருத்தர் 6 அடி, ஒருத்தர் 4 அடி, ஒருத்தருக்கு மூக்கு கோண, ஒருத்தருக்கு கண்ணு அழகா இருக்கு, தோல் அழகா இருக்கு, ஒருத்தர் குட்டு. ஏன் இவ்வளவு வேறுபாடுகள்? ஒருத்தர் புத்தி சக்தி வேற, ஒருத்தருடைய மனசு சக்தி வேற, ஒருத்தருடைய இந்திரிய சக்தி வேற. ஒருத்தர் பிறக்கும் போதே கண் இல்ல, ஒருத்தர் பிறக்கும் போதே காது கேட்க மாட்டேங்குது, வாய் பேச முடியல. எல்லாம் ஒரு சில குழந்தைகள் எடுத்தோன்னே 54 எல்லா ராகத்து பேரையும் சொல்லிக்கிட்டே பிறக்குது. ஒரு 2 குழந்தைங்க, ஒரு குழந்தைங்க பேச முடியாம, காது கேட்க முடியாம, இவ்வளவு மாற்றங்கள் ஏன்? மனுஷ சரீரம் எல்லாம் 5 பூதங்கள்ல இருந்து எடுத்து வந்து சொன்னீங்க இல்லையா? அப்ப எல்லாம் ஒன்ன கண்ட மாதிரி தான் இருக்கணும். ஏன் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுது? அதற்கு காரணம் என்னன்னா, அந்த குழந்தை செஞ்ச பூர்வ ஜென்மத்து புண்ணியம் பாப்பம் அந்த சரீரத்தினுடைய டைப்பை டிசைட் பண்ணுது. அதனுடைய பாப்பத்துக்கு தகுந்த மாதிரிதான் அந்த குழந்தை பிறக்கும் போது ஊனமாக பிறந்தாலும் அதனுடைய பொறுப்பு அதனுடையது, தாய் தந்தையர் இல்லை. ஆனா தாய் தந்தையர்கள் ஏன் கஷ்டப்படனா, அந்த மாதிரி ஒரு குழந்தைய பெத்து வளர்த்துற அளவுக்கு நாம என்ன பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட்ல பாப்பம் இருக்கு, கழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த அம்மா அப்பா என்ன தப்பு பண்ணாங்க? அந்த குழந்தைதான் பூர்வ ஜென்மத்துல ஏதோ தப்பு பண்ணி வந்து கண்ணு தெரியாம காது கேட்காம பிறந்துருச்சுன்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட, பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணாங்கன்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு குழந்தைய வளர்த்தணுங்கிறது இறைவனுடைய கணக்கு, அது அவங்க செஞ்ச பாப்பம். சோ எல்லாமே என்னதான், நான் இவ்வளவு இந்த இடத்துல நான் இந்த சரீரத்தோட நான் இங்க இருக்கிறேன்னா அது அனைத்தும் நான் சம்பாதித்தது. என்னுடைய உடல் ஆரோக்கியமாகட்டும், என்னுடைய நோயாகட்டும், எல்லாமே நான் சம்பாதித்தது. ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, பாதி வயசுல என் மகனை நான் இழந்து கஷ்டப்படுறேனே, இதுக்கு நான் என்ன காரணம்? அந்த குழந்தை ஏன் நான் புத்திர சோகத்துல நான் கஷ்டப்படுறேன், ஏன் இப்படி இழந்தேன்னா அவனுடைய ஆயுசு அதோட அவன் முடிஞ்சு போச்சு. பிராரத் அதாவது என்னன்னாங்க, இப்ப நாம எடுத்துட்டு வந்த பாத்தீங்களா, அந்த கர்மத்துக்கு பேர் பிராரத்தம் பேர். எது? சஞ்சித்த மூட்டையிலிருந்து நீங்க ஒரு ஆஃப் 50% புண்ணியம் 50% பாப்பத்தை எடுத்துக்கிட்டு பிறந்த அந்த 50% புண்ணிய பாப்பத்துக்கு பேர் பிராரப்த கர்மம். அது இறைவனால் ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. நான் செஞ்சதுதான் புண்ணிய பாப்பம்லாம், நான் செஞ்சதுதான். ஆனா புண்ணிய பாப்பமெல்லாம் ஜடம், அதே சேர்ந்து ஒரு வேலையெல்லாம் செஞ்சுக்க முடியாது. அப்ப யார் வராங்க? ஈஸ்வரகா. அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாரு? அந்த புண்ணிய பாப்பத்துக்கு உண்டான சரீரத்தை கொடுக்கும் போது பிராரப்த கர்மத்தை கொடுப்பவர் இறைவன். ஆனா அதுக்கு முதலீடு போட்டது நான், அதை நாம் மறந்துடக்கூடாது. அப்ப 50% நம்ம லைஃப் ஸ்டைல்ல பார்த்தா, சில பேர் பார்த்தா ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியுதே. அவங்க எங்க 90% புண்ணியத்தை எடுத்துட்டு வந்த மாதிரி, அப்படி தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சில பேர் பார்த்தா பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்படுற மாதிரியே தெரியுதே, அவங்க பாதி சுகத்தை அனுபவிச்ச மாதிரி தெரியலையே நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நமக்கு தோணும் சில பேர்த்த பார்க்கும்போது. இவங்க எல்லாம் நிறைய புண்ணியத்தோட வந்து பிறந்துட்டாங்களோ, நாம தான் வந்து பாபத்தோட பிறந்துட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஆடிக்காரிலேயே போறவங்களாக இருந்தாலும் 50% பாப்பத்தை அவங்க அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். வெளியில் நமக்கு வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க என்னமோ நல்லா இருக்கமா இருக்கலாம், அவங்கள கூப்பிட்டு கேட்டீங்க தெரியும் உள்ள எத்தனை மனக்கவலைகள், அவங்க எத்தனை பாப்பத்தை உள்ள அழுத்தி கொண்டு இருக்கிறார்கள்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் இருக்கிற தோற்றத்தை பார்த்து இவங்க 100% புண்ணியத்தோட வந்து வளர்ந்துட்டாங்க வார்த்தை தவறு. 100% பாப்பத்தை பெற்று வளர்ந்துட்டாங்கன்னு சொன்ன பேர் அதை பெற்று பிறந்துட்டாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் தவறு. எந்த மனிதனாக இருந்தாலும், அவன் டாட்டா பிர்லா வீட்டுல குழந்தையாக பிறந்தாலும் சரி, ஒரு ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரனுடைய வயிற்றில் பிறந்தாலும் சரி, அவனுடைய ஃபுல் லைஃப் ஸ்பேன் பார்க்கணும். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா 50% சுகத்தை அவன் அனுபவித்து இருப்பான். 50% பாப்பத்தை எப்படிதான் கழிக்கணும்? துக்கமாக. So 50% சுகம் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், 50% துக்கம் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். இதுல வந்து வேறுபாடுங்கிறது கிடையாது. நாம பாக்குறது ஒரு லைஃப் ஸ்பேனுடைய ஒரு ஃபியூ இயர்ஸ பார்த்திருப்போம். ஒரு 20 to 30, 30 to 40, அப்ப பார்த்தா அவங்க என்னமோ எல்லாம் சுகத்தை அனுபவிக்கிறமா நமக்கு தெரியும். ஆனா அதே நீங்க கூப்பிட்டு பேசி பாருங்க, அவங்களுக்குள்ள எத்தனை துக்கம்ங்கிறது பர்சனை நீங்க உட்கார்ந்து பேசினா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அது சில பேர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நம்மளாம் கண்டுபிடிக்க முடியாது. வசதியா இருக்கிற மாதிரி காமிக்கிறாமே தவிர
எந்த டாட்டா பிர்லா சொல்லிட்டேன், டாட்டா பிர்லா வீட்டுல பிறந்தாலும், நீங்க இன்னும் வேற எந்த பெரிய ஐஸ்வர்யா ராய் வீட்டுல, அபிஜா யாரோ பச்சன் வீட்டுல பிறந்தாலும் கண்டிப்பா 50% துக்கத்தையும் பாப்பத்தையும் புண்ணியத்தையும் அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்க நிறைய புண்ணியத்தை எடுத்துட்டு பிறந்திருந்தானா, இறைவன் என்ன சொல்றாரு, தேவதா சரீரம் தானே அவங்களுக்கு வந்திருக்கணும். இங்க எப்படி மனுஷ சரீரம் அவங்க வர முடியும்? லாஜிக் எங்கேயுமே பிசுறாது. அத்தனை புண்ணியம் எடுத்து அவங்க தேவதையா பிறந்திருக்கலாமே, ஏன் இங்க மனுஷனா பிறந்திருக்காங்க? சோ மனிதனாக பிறந்தால் அத்தனை பேர் அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ ஒரு நம்ம வளர்த்தும் போது நம்மளுடைய மகனை நாம இழந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையினுடைய பிராரப்தம் அதோட முடிஞ்சது போயிருச்சுங்கிற பட்சத்தில் நாம் அதை என்ன பண்ணணும், ஏத்துக்கத்தான் வேணும், வேற வழி கிடையாது. ஏத்துக்க முடியல அப்படிங்கும் போது அந்த பற்று பாசம் நம்மள என்ன பண்ணுது, கண்ணை மூடுகிறது. அவனுடைய பிராரப்தம் அது வரைக்கும் தான், 30 வயசு வரைக்கும் 20 வயசு வரைக்கும் தான் போது அவன் போயிடுறான். அதனால பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, துக்கத்தை தினம் தினம் அனுபவிக்கிறாங்க. அப்படின்னா அது நம்ம செஞ்ச கர்மம் நம்மளை தொடர்கிறது. சோ இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நாம போன ஜென்மத்துல என்னவா இருந்தோம், என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. இப்ப நாம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு கஷ்டம் வந்தாச்சு, இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் என்ன தெரியுங்களா, போன ஜென்மத்தை பத்தி இனிமேல் மாத்த முடியாது, எடுத்துட்டு வந்த பிராரப்தத்தையும் மாத்த முடியாது, அனுபவிக்கிறது அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த பிராரப்தத்திற்குள் நான் ஒரு இறைவனுடைய பற்றிய ஞானத்தை பெறுவது எப்படின்னு முயற்சி செய்து பெற்றுட்டு அடுத்த சரீரம் எடுக்காத நிலையை பெற வேண்டும் இறைவான்ங்கிறதா நம்மளுடைய மோட்டிவேஷன் இருக்கிறோமே தவிர ஒரு பெரிய இழப்பை நினைத்து கவலைப்படுறதுல எந்த மாற்றம் உங்களுக்குள்ள வரப்போறது இல்லை. அந்த நேரத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம், இந்த மாதிரி வேதாந்த வகுப்புகளை கேட்டு அடுத்த சரீரம் எடுக்காமல் இருப்பது எப்படி, இறைவனை பற்றிய ஞானம் எனக்கு அடுத்த சரீரத்தை கொடுக்காதுங்க போது அந்த ஞானம்ங்கிற அந்த ஒரு அந்த அக்னி அந்த ஒரு ஸ்ட்ரோக்ல உங்களுடைய நீங்க வச்சுட்டு அதை கொஞ்சம் மூட்டை வச்சுட்டு தானே எடுத்துட்டு வந்தீங்க, அந்த மூட்டையை எரிக்க கூடியது. ஏன்னா அந்த மூட்டை தான் உங்க பிறவிக்கு காரணமே. சஞ்சித மூட்டை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், பிறப்பு 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 இறப்பு. பிறப்பு மட்டுமா, பிறந்தா கூட பரவாயில்லையே, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு தொடர்ந்து வரும். பகவான் என்ன சொல்றாரு, அந்த சஞ்சித்த மூட்டையை நீ அனுபவித்து கழிக்கணும்னா இப்பத்திக்கு அது நடவாது. எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் அது கழியாது. ஏன் தெரியுங்களா, இப்ப புதுசா மனிதனா பிறந்துட்டோமா, இப்ப புதுசா கர்மங்கள் பண்றோமா, சரி அதை கழிக்கிறதுக்கு தான் வந்தோம், அதை கழிச்சிட்டு மட்டுமா இருக்கிறோம், புதுசா என்ன பண்றோம், ஒரு கர்மத்தை பண்றோமா, அந்த கர்மத்துக்கு என்ன வரும், புதுசா புண்ணிய பாப்பம் வருமா, அது இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி போய் எங்க ஏறிக்கும், மூட்டையில ஏறிக்கும். இப்ப புதுசா இந்த ஜென்மத்தில் பண்ணுகின்ற கர்மத்துக்கு பேரு ஆகாமி. 3 கர்மம் சொல்லியிருக்கேன். இந்த ஜென்மத்துல நாம பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நீங்க கர்மங்கள் செய்யறீங்களோ புண்ணிய பாப்பம், அந்த கர்மத்துக்கு பேரு ஆகாமி. இப்ப 3 கர்மங்கள் சொல்லியிருக்கேன். 1 சஞ்சித்த கர்மம், அது பல ஜென்மங்களால் சேர்த்து வைக்கப்பட்ட மூட்டை, அதிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்தது பிராரப்தம். அது தினம் துக்கத்தையும் சுகத்தையும் கொடுத்து நீங்க கழிச்சுதான் ஆகணும். நீங்க ஞானியே ஆனாலும் கூட என்ன கர்மத்தை இல்லாம பண்ணா கூட பிராரப்தத்தை நம்மளால இல்லாமல் ஆக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஈஸ்வரனுடைய படைப்பு. ஒரு வில்லில் இருந்து நான் எப்படி கிளம்பிருச்சுன்னா அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் போய் தான் உழுகுமோ, அதே போல நம்மளுடைய பிராரப்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, வில் இருந்து விட்டாச்சு நான, அது எவ்வளவு தூரம் போகணுமோ போய் அதோட சக்தி இழந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், பூமியில் விழும். அதை போல நம்மளுடைய பிராரப்தம் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது, வில்லு ஓடிக்கிட்டு இருக்குது, அம்பு வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு ஓடிக்கிட்டு இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் சக்தி இருக்க வரைக்கும் அந்த எவ்வளவு இழுத்து விட்டாங்களோ அது வரைக்கும் போகும், அப்புறம் அது விழுந்துரும். சோ பிராரப்தத்தை எந்த ஞானமும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதனாலதான் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஞானிகள் உயிரோடு இருக்கிறாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிராரப்தத்தையே அவங்க ஞானத்தினால ஜீரோ பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்பவே இந்த சரீரத்துட்டு டாட்டா பைபைன்னு போயிடுவாங்க. அப்ப நம்ம யார்கிட்ட படிச்சுக்கிறது, சொல்லி கொடுக்குற குருங்கிற ஆளே இருக்க மாட்டார். ஏன்னா எல்லாம் அவங்கவுங்க ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க மேல போய் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றது. நல்ல வேலை அவங்க ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறமும் அந்த பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அவங்க இங்க வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இதுல மாற்றம் கிடையாது. ஆச்சுங்களா? இப்போ அடுத்தது என்ன பார்க்கணும், சரீரத்தினுடைய 3 வகைகள். இப்ப பார்க்க எது தேவதா சரீரம், அது பார்த்துட்டோம். இந்த சரீரத்துக்குள்ள 3 சரீரம் இருக்குன்னு இறைவன் சொல்றார். 1 கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்தூல சரீரம், டாக்டர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது இதை மட்டும்தான். ஆபரேஷன் பண்ணி உள்ள பார்த்தா இங்க லிவர் இருக்கு, லங்ஸுக்கு, எல்லாமே கண்ணுக்கு தெரிகின்ற சரீரம் ஸ்தூல சரீரம். இதுதான் நமக்கு தெரியும்.
ஆனா அதுக்குள்ள இன்னொன்னு இருக்கு, சூக்ஷ்ம சரீரம். கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்ஷ்ம சரீரம் சக்தி ரூபமாக. ஏன் அது கண்ணுக்கு தெரியாது? சக்தி. அது என்ன ரூபம்? சக்தி. நீங்க சக்தியை கண்ணில் பார்க்க முடியுமா என்ன? இப்ப என்கிட்ட பேசுகிற சக்தி இருக்குங்கிறத நான் பாட்டு இப்படி கம்முனுக்கு வந்து வச்சுக்கலாம், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த பேசுகிற சக்தி இருக்குதாங்கிறது நான் வாயை திறந்து பேசும்போது அந்த சக்தி வெளிப்படுகிறது. சக்தியை நம்ம கண்ணால பார்க்க முடியாதுங்க, அந்த சக்தியோட வெளிப்பாட்டு நம்ம பார்க்கறோம். காது கேட்குதா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஒருத்தருக்கு நான் சொன்னதே திருப்பி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியும். ஓ, இவங்களுக்கு காது கேட்குது, சொன்னதை திருப்பி சொல்றாங்க. ஸோ உள்ள காது கேட்கிற சக்தியை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அதோட வெளிப்பாட்டை நாம் எப்படி கண்டுகொள்கிறோமோ அதை போல சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு சரீரம். அது சக்தி ரூபம், கண்ணுக்கு தெரியாது. டாக்டர்ஸ் அதை டீல் பண்ண முடியாது. ஆனா ஆயுர்வேதத்துல கொஞ்சம் அவங்க அதை டீல் பண்ணுவாங்க. அவங்க இதை படிச்சிருக்கிறதுனால அவங்களோட மெடிசின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க பேசும்போதே பாத்தீங்கன்னா அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு உண்ட ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்க தெரிஞ்சவங்க ஆயுர்வேதம், நாட் அலோபதி. இது என்ன? இதுல என்ன சொன்னேன்? இது எத்தனை 17 உள்ள. நம்ம அவர் பகவான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்தூல சரீரத்தை பத்தி எல்லாம் விளக்கவே இல்லை. ஏன்னா நீங்க MBBS காலேஜ்ல போனா ஜுவாலஜி படிச்சீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு போய் 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், அதுக்கு இறைவன் வரணுமே என்ன? அதனால அவரை தொடவே மாட்டார். நீ எங்கேயோ போய் படிச்சுக்கோ, இல்ல இன்னொரு ஆளை பாரு, என்னன்னு இருக்குன்னு பாரு, அவ்வளவுதான். எது ஸ்தூல சரீரம் அவ்வளவுதான். அது ஒண்ணு பெருசா அவர் எடுத்துக்கல. சூக்ஷ்ம சரீரம் நமக்கு தெரியாததுனால இறைவனை சொல்றாரு, உன்னுடைய உடம்புக்குள்ள சூக்ஷ்ம சரீரத்துல 17 அங்கங்கள், 17 அங்கங்களுடையது நமக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம். சில சமயம் 19ன்னு சொல்லலாம், அது எப்படின்னு சொல்ற. 17 சொன்னாலும் சரிதான், 19ன்னு சொன்னாலும் அது சரிதான். எப்படி? ஃபர்ஸ்ட் ஞான இந்திரி. நான் அதைத்தான் சொன்னேன், நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா இப்ப ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, என்ன எழுதி கொடுத்தேன்? ஞான இந்திரியங்கள். அதுக்கு பேர் இந்திரியங்கள், கண்ணுக்கு தெரியாத சக்தி ரூபம். ஃபர்ஸ்ட் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இதெல்லாம் என்ன பண்ணுது? வெளியுலகத்தை பற்றிய ஞானத்தை அது எனக்கு கொடுப்பதால் இதுக்கு என்ன பேரு? ஞானேந்திரியம். ஃபர்ஸ்ட் என்னது? கண். கண்ணுனாக இந்த ஸ்தூலமா உங்களுக்கு தெரியுது பாருங்க, ஒரு கருப்பு, அப்புறம் நடுவில் ஒரு வெள்ளை, அது நடுவில் ஒரு கருப்பு, அதுல இருக்கிற மசில்ஸ், போன், அதல்ல. அது ஸ்தூல சரீரத்தோட போயிடும். கண்ணுக்கு தெரியுது இல்லையா, அந்த கண்ணு கருப்பு, கண்விழி, வெறுவிழி, ரத்தம், போனு, அதல்ல. கண்ணுக்குள்ள கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு சக்தி. ஒருத்தர் பாருங்க, கண்ணு நல்ல பெருசா மொட்டுன்னு இருக்கும், ஆனா அந்த உள்ள சக்தி இல்லைன்னா கண்ணு தெரியாது. கண்ணு இருக்கும், அந்த கருவிழி எல்லாம் எக்ஸெட்ரா எல்லாமே இருக்கும், அதுக்குள்ள அந்த சக்தி இல்லைன்னா என்ன? அந்த இந்திரியம், கண் இந்திரியம். கண்ணுக்குள்ள நாம பாக்குற இந்த ஸ்தூல கண்ணுக்குள்ள அந்த சூக்ஷ்மமான சக்தி இந்திரியம் இல்லைன்னா கண்ணு தெரியாது. கண்ணு இருக்கும், கண்ணு தெரியாது. அதுக்கு அடுத்து என்னது? காது. அடுத்த இந்திரியம் காது. காதுங்கிறது இந்த லோப்ஸ், மசில்ஸ், போன்ஸ் அல்ல, அந்த காதுக்குள்ள இருக்கிற கேட்கும் திறன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? பார்க்கின்ற திறன். அடுத்தது கேட்கும் திறன். காது அல்ல, கேட்கும் திறன் இரண்டாவது இந்திரியம். அது என்ன பண்ணுது? வெளியில என்னென்ன சப்தம் இருக்கு, முன்னால யார் வரா, பின்னால யார் வரா, ரோட்ல போற அப்படின்னு சைக்கிள் இந்த பக்கம் யார் வரா, அந்த பக்கம் யார் வரா, முன்னால ஹார, எல்லா பத்தி கலெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் என்னது? காது இந்திரியம். அடுத்து மூணாவது மூக்கு. இது என்ன பண்ணுது? மூக்குன்னா இந்த லோபல்ல உள்ள இருக்கிற நுகரும் சக்தி, நுகரும் திறன். நம்ம தாண்டி போறோம், மீன் கடை வருதா, பூக்கடை வருதா, நம்ம பார்க்கலினாக்கா நமக்குள்ள இந்த ஞானம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது பாத்தீங்களா? அது மூன்றாவது மூக்குக்குள்ள இருக்கிற இந்திரியம். இதெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அங்கங்கள். அடுத்தது ஞான 5 17ல ஒன்னு கண்ணு, இன்னொன்னு காது, இன்னொன்னு மூக்கு பார்த்துட்டோம். 4வது நாக்கு. இந்த இடத்துல ஞானத்தை கொடுக்கும் போது டேஸ்ட், சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், சுவையை அறியும் திறன், அதுதான் 4வது. 5வது என்னது? தோல். நம்ம தோல்னா ஸ்கின். இது என்ன பண்ணுது? ஸ்பர்ஷம், அதாவது தொடு உணர்வு. மற்றவங்க நம்ம தொடும்போது எப்படி தெரியுது நமக்கு? ஒரு கூல் கிளைமேட்டு, ஹாட் கிளைமேட்டு, நம்மள யாரும் தொடுறாங்க அப்படின்னு நமக்கு எப்படி தெரியுது? இந்த இடத்துல தோல் முழுவதும், அதாவது மற்ற இந்திரியம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்குள்ளதான் இருக்கும். இப்போ நாக்கு இந்திரியம்னா இங்க மட்டும்தான் இருக்கும், மூக்கு இந்திரியம்னா இங்க மட்டும்தான் இருக்கும், காது இந்திரியம்னா இங்க மட்டும்தான் இருக்கும். ஆனா தோல் தொடு உணர்வுங்கிற இந்திரியம் இட் கவர்ஸ் யுவர் ஹோல் பாடி. தலையில தொட்டாலும் தெரியும், சுண்டு வரல தொட்டாலும் தெரியும். அப்ப என்ன ஆகுது? அந்த இந்திரியம் சக்தி உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. தோல் முழுவதும் எப்படி உடம்பு ஃபுல்லா தோல் கவர் பண்ணிருக்கோ அந்த இடத்துல எல்லாத்தையும் இந்த சக்தி இருக்கு.
ஸோ 17 சூக்ஷ்ம இந்திரியத்துல சூக்ஷ்ம சரீரத்துல என்ன முடிஞ்சது? 5 ஞான இந்திரியங்கள் 5 ஓவர். அடுத்தது கர்மம். சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். நாம் ஒரு கர்மத்தை செய்யணும், ஒரு பொருளை எடுத்து இப்படி தூக்கணும், ஒரு பக்கம் நடந்து போகணும், இதுக்கெல்லாம் என்ன வேணும்? இந்த கரணங்கள் வேணும். கை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கைனா நீங்க கை பிரக்கம் இல்லை, இதுல பாக்குற கையில அதற்குள் இருக்கிற சக்தி கை இந்திரியம். கைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா கைன்னா இந்த ஸ்தூல கையை சொல்லிருந்தனால அந்த உள்ள இருக்கிற சூக்ஷ்ம கைக்கு என்ன பேர் கொடுக்கிறோம்? கை இந்திரியம். கை நல்லா இருக்கும், ஆனா சில பேர்னால என்ன பண்ணல, ஒரு கை வரல, வேலை செய்யல. என்ன அர்த்தம்? கையில எல்லா ரத்தம் இருக்குது, போன் இருக்குது, மசில் இருக்கு, எல்லாமே இருக்கும், ஆனா கை தூக்க முடியல. என்ன ப்ராப்ளம்? அந்த இடத்துல இந்திரியம் வீக் ஆயிடுச்சு. கை இந்திரியம் ஒரு பொருளை தூக்குவதற்கு, பிடிப்பதற்கு உதவுகிறது. எது? கை இந்திரியம். அடுத்தது கால் இந்திரியம். காலுக்கு நடக்கிற சக்தி அது இருந்தா தான் நடக்க முடியும், இல்லைன்னா என்ன ஆகாது? கால் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னால வைக்க முடியாது. கால் நல்லா இருக்கும், ஆனா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? உள்ள அந்த கால் இந்திரியம். கால் இருக்கும், ஆனா கால் இந்திரியம் அங்க இல்லாம போகுச்சுன்னா அவங்களால நடக்க முடியாது. அடுத்தது நாக்கு. திருப்பி நாக்கு வர 2 இடத்துல வருது. ஒன்னு டேஸ்ட், இங்க நாக்கு. கர்மம்ங்கிறது பேச்சு, வாக் இந்திரியம் அப்படின்னா பேசுகின்ற சக்தி. சோ நாக்குல ஞானமும் ஏற்படுது, சுவை டேஸ்ட பத்தி ஞானம் ஏற்படுது, அது ஞானேந்திரியமாகவும் நாக்கு செயல்படுகிறது. கர்மேந்திரியம் பேசும்போது அது என்னவா பயன்படுது? கர்மேந்திரியமாகவும் அது செயல்படுகிறது. இது என்ன? பேசுகின்ற சக்தி. சில பேருக்கு வாய் இருக்கு, பல்லு இருக்கு, அழகா இருக்கு, உதறலாம், ஆனா என்ன ஆகும்? பேசுகிற சக்தி இல்லைன்னா அந்த இடத்துல அது இந்திரியம் இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது எருவாய். எருவாய்னா இந்த கழிவு பொருள்களை நீக்குகின்ற இடத்தில் இருக்கிற சக்தி. மோஷனு, யூரின், இதெல்லாம் எங்க? நம்ம உடம்புல இருந்து வெளியில ஏறுகின்ற கழிவு பொருட்கள். ஏன்னா அது வெளியேற்றக்கு என்ன வேணும்? ஒரு சக்தி வேணும். இப்போ யூரின் பிளாடர்ல யூரின் ஃபில் ஆயிடுச்சுன்னா வெளியேற்றக்கு உடம்புல என்ன இருக்கணும்? அந்த இடத்துல சக்தி இருக்கணும், இல்லைன்னா பாரு அவங்களால யூரினே போக முடியலன்றுவாங்க. என்ன அர்த்தம்? அந்த சக்தி அங்க வேலை செய்யலின்னு அர்த்தம். அது எருவாய். அடுத்தது கருவாய். கருவாய்ங்கிறது அடுத்த ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கிற சக்தி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி, அந்த அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்குண்டான உறுப்புகளில் இருக்கின்ற சக்தி. அதுதான் என்னது? கருவாய். இப்ப எத்தனை ஆச்சு? 10. மொத்தம் எத்தனை சொன்ன? சூக்ஷ்ம சரீரம் 17, அதுல 10 ஓவர். அடுத்தது பிராணன். நமக்கு என்ன யூஸ்வலா பிராணன் என்ன சொல்லுவோம்? உள்ள விடுற காத்து பிராணன். எங்க அது ஒண்ணுதானே. வெளியில விட்டா ஒரு காத்து, சரி 2 வச்சுக்கோங்க. இவங்க என்னங்க 5 கொடுத்துருக்கீங்க? உள்ள விடுற காத்து எங்களுக்கு தெரியுது, வெளி விடுற காத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க, சரி 5. அந்த உள்ள போற காத்து அது எந்தெந்த இடத்துல வேலை செய்தோ அதை பொறுத்து அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஒரே பிராணன் தாங்க, உள்ள போகிற காற்று சக்தி ஒண்ணுதான், அது வேலை செய்யற இடத்தை பொறுத்து சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அதுக்கு பேர். இப்ப உள்ள இழுக்கிற காத்துக்கு பேரு பிராணன், வெளியில விடுற காத்துக்கு பேரு அபானன். ஆச்சுங்களா? சமானன் அடுத்து சொன்னேன். அந்த சமானன்கிற உங்களுடைய என்ன சொல்றது, டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண மண்டலத்தை, உறுப்புகளை கவனித்துக் கொள்கிற சக்தி சமானன். ஜீரண உறுப்புகள் சமானன் நல்லா இருந்தா தான் நமக்கு சாப்பிட்டதெல்லாம் நல்லா ஜீரணம் ஆகும். இல்லைன்னா ஜீரண சக்தி குறையுதுன்னா அங்க சமானன் தன்னுடைய வலுவை இழந்து விட்டதுன்னு அர்த்தம். சோ எங்க சமானன் எங்க வேலை செய்யுது? டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண உறுப்புகளில் இருக்கிற சக்தி. அது பாத்தீங்கன்னா உள்ள முழுங்குறதுல இருந்து, டைஜஸ்ட் பண்றதுல இருந்து, ஈரலினுடைய ஃபங்க்ஷன்ல இருந்து, ஸ்மால் இன்டெஸ்டைன், பிக் இன்டெஸ்டைன்ல இருந்து, மலத்தை வெளிதல்றதுல இருந்து எல்லாமே அது வரைக்கும் வரும். அது என்னது? சமானன். அடுத்தது என்ன சொன்ன? வியானன். அந்த பிராணனுக்கு அடுத்த பிராணனுக்கு பேரு வியானன். அது எதை கவனிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஹோல் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதுக்கு என்ன சொல்ல? ரத்த மண்டலம். ரத்த மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா ரத்த மண்டலத்தை அது கவனித்துக் கொள்ளுகிறது. அதனால அதுக்கு பேரு வியானன். புரிஞ்சுங்களா? அடுத்தது உதானன். உதானன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது வேர்க்கிறது, வாந்தி வர்றது, இதெல்லாம் நெகட்டிவா பாடியில ஆக்டிவ் பண்றது. பாத்தீங்களா? பாசிட்டிவா சாப்பிட்டுட்டு இருப்போம், சில சமயம் உடம்பு நீங்க சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அது உடம்புல வச்சிருந்தா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னா உடம்பு என்ன பண்ணி ஆகுனத வெளியில தள்ளும், வாந்தியா தள்ளும். அப்ப அதுக்கு எந்த போர்ஸ் இருந்தாலும் அது வெளியில வருது? உதானன். அது உள்ள வேலை செஞ்சுதான் அது என்ன பண்ணும்? உள்ள இருக்கிற அந்த சாப்பிட்ட பொருள் பாய்சன் ஆகிறதுக்கு முன்னால வெளியில தள்ளிடும்.
அது அல்லது லூஸ் மோஷன் போறது, இதெல்லாம் எதனால? உதானன். எதுக்காக இது உள்ள செயல்படும்? உடம்ப சரி பண்றதுக்கு. ஆனா இதனோட முக்கியமான வேலை, கடைசி செய்யற வேலை என்ன தெரியுங்களா? இந்த இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம்? சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். இந்த ரெண்டு ஒன்னா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்த உடல்ல உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த உதானன் என்ன பண்ணுனா, உயிர் விடுகின்ற நேரத்தில் 100% ஆக்டிவ் ஆகி இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ஷ்மத்தை வெளியில தள்ளுறதே உதானன். அது இறக்கும் போது மட்டும்தான் 100% வேலை செய்யும். அதனாலதான் பாருங்க, வாமிட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உடனே அதை அடக்கிறதுக்கு மருத்துவர்கள் ட்ரை பண்றாங்க. ஆயுர்வேதத்துல நல்லா சொல்லுவாங்க. ஏன்னா அது உதாரணம் ஆக்டிவேட் ஆயிடக்கூடாது, அது கொண்டு போய் எங்கேயும் ஓடி விட்டுரும். உடனே அந்த உதாரணம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாமிட்டை குறைக்கணும், லூஸ் மோஷன் குறைக்கணும். ஏன்? அந்த உதாரணம் should not be activate. அது 100% ஆக்டிவ் ஆச்சுன்னா அது என்ன பண்ணுது? இவ்வளவு நேரம் நம்ம படிச்சுட்டு இருக்கிற அந்த சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரம் ஒன்னா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்த மாதிரி ஆக்டிவேட்ல இருக்கிறோம். இறப்பு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மம் வெளியில போறதுக்கு பேருதான் இறப்பு. மரணம் நம்ம எதை சொல்றோம்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அதுதான் வெளியில போகுது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? மரணம். அந்த ஜீவன் எங்கேயும் போறதில்லை. இவ்வளவு நாளா ரெண்டோட இருந்த அந்த ஜீவன், ஒரு மனிதன் சூக்ஷ்ம சரீரத்தோடவும் ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்து இந்த பாடியில் இருந்தார். இப்ப இறப்புங்கிறது என்னது? அவர் எங்கேயும் போறதில்லை. அவர் அந்த சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கிட்டு he goes out from this body. அதுக்கு பேரு தான் மரணம். ஆக்சுவலா இப்ப என்ன பார்த்தோம்? 15 முடிஞ்சிருச்சு. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, பிராணன் 5. முதல்ல எவ்வளாச்சு? மேக்ஸ் கிளாஸ் 15 ஆயிடுச்சா? அடுத்தது மனம். இது என்ன ரூபம்? மனம்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, சிந்திக்கிற சக்தி மனம். இன்னொன்னு, மனம்க்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எண்ணம்க்கு தாங்க. மனமும் சரி புத்தியும் சரி, இதை 4ஆ பிரிக்கலாம். அது போத 19 வரும். இந்த மனம்ங்கிறது சமஸ்கிருதத்தில் சொல்றது அந்தக்கரணம் சொல்லுவோம். மனத்துக்கு இன்னொரு பேரு அந்தக்கரணம். மனம்ங்கிறது தமிழ்ல சொல்றதுங்க. சமஸ்கிருதத்துல சொல்லும் போது வேதம் சொல்றது, இறைவன் சொல்ற வேர்டு மனம் சொல்ல மாட்டாரு, அந்தக்கரணம் சொல்வாரு. அந்தக்கரணம்னா அதுல 4 டிவிஷன்ஸ் இருக்கு. ஆனா மனம்னாவே எண்ணம் தான், அதுல மாற்றம் கிடையாது. மனம் அப்படின்னாவே தாட். அந்த தாட்ல டிஃபரன்ஸ் ஆஃப் தாட்ஸ், அதை வச்சுதான் பிரிக்கிறோம். எந்த தாட்டை மனம் சொல்றோம், எந்த தாட்டை புத்தின்னு சொல்றோம், எந்த தாட்டை சித்தம்னு சொல்றோம், எந்த தாட்டை அகங்காரம். சித்தம் அகங்காரம் ஆட் பண்ணிக்கிட்டா 19 வரும். நான் கொடுத்தது 17, அது கூட 2 ஆட் பண்றேன். இப்போ சித்தம் அகங்காரம் மொத்தம் 4 ஆச்சா? 4 என்னதான்? எண்ணம். எண்ணத்தில் வேறுபாடு. ஃபர்ஸ்ட், மனம்ங்கிறது எந்த எண்ணத்தை நம்ம மனம் சொல்றோம்? எல்லாமே எண்ணங்கள் தாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். எதை நம்ம மனம் சொல்றோம்னா, சஞ்சல ஆத்மிகா மனம். செஞ்சனா செய்யலியா, செய்யலாமா வேண்டாமா, சஞ்சலமா இருக்குது மனம். சில சமயம் டவுட்டா இருக்கும், இப்படி போலாமா அப்படி போலாமா, செஞ்சுட்டேனா இல்லையா, வீட்டை பூட்டினா பூட்டலையா, பணத்தை எடுத்து வச்சனா எடுத்து வைக்கலையா, வருதா இல்லையா டவுட்டு. அந்த தாட்டுக்கு பேருதான் மனம். அதுக்கு மேல அங்க ஒரு எதையும் ஆட் பண்ணக்கூடாது. மனம்னா சஞ்சலம், செய்தேனா இல்லையா, வச்சனா இல்லையா, டவுட் தாட்ஸ். அடுத்தது புத்தி. இப்போ ஒருத்தர் நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளியில கிளம்பிட்டோம், கேட்கறாங்க ஒருத்தர், வீட்டை பூட்டினியா, முன்னால கேட்டு பூட்டினியா, பின்னால எல்லாம் கார்ல ஏறி வந்ததுக்கப்புறம் நம்மள கேட்பாங்கல்ல, பின்னால பூட்டினியா, மோட்டரா பண்ணியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா கேட்கறாங்களா? எஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்றேன் பாத்தீங்களா, அதுக்கு பேர் புத்தி. அதுவும் தாட்டு தான், ஆனா தெளிவு, நிச்சய ஆத்மிகா புத்தி. டெபினிஷன் இறைவன் கொடுக்கறது என்ன கொடுக்கிறாரு? நிச்சய ஆத்மிகா புத்தி. மனதுக்கு என்ன சொன்னாரு? சஞ்சல ஆத்மிகா மனம். இதுவா அதுவா அப்படியா இப்படியான்னு சஞ்சலமா இருந்ததுன்னா அந்த எண்ணங்களுக்கு பேரு மனம். இப்படித்தான் நான் பண்ணிட்டேன், எஸ் உறுதி, உறுதியான எண்ணம். தமிழ்ல சொன்னோம்னா உறுதியான எண்ணம் வந்ததுன்னா அதுக்கு பேரு புத்தி. அடுத்தது சித்தம். சித்தம் மீன்ஸ் ஸ்டோர் ஹவுஸ். ஸ்டோர் ஹவுஸ் என்னங்க? நேத்து என்ன சாப்பிட்டேன், முந்தானத்து என்ன சாப்பிட்டேன், அப்பள யார் அவங்க சொன்னாங்க, இவங்க வந்தாங்க, இவங்க போனாங்க, மெமரிஸ் ஆஃப் ஸ்டோர் ஹவுஸ், மெமரி. அதுவும் என்ன வடிவில் தான் உங்க மனதில் ஸ்டோர் செய்யப்படுகிறது. அந்த ஸ்டோர் ஹவுஸுக்கு பேரு சித்தம். அடுத்து என்ன சொன்னேன்? அகங்காரம். இது 4வது டிவிஷன் ஆஃப் தாட். அது என்னன்னா, நான் செய்தேன், நான் அந்த நான்கிற எண்ணம், அந்த
இந்த அகங்காரம் சொல்லும் பார்த்தீங்களா, நான் இந்த சரீரம், நான் இதை செஞ்சேன், நான் இதை எழுதினேன், நான் இதை பண்ணேன், நான் ஏன் பண்ணல, நான் ஏன் அதை பண்ணினேன், நான் ஏன் இதை பேசுனேன், நான் ஏன் இதை பேசல, இந்த ஒரு நான் நான் நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த தாட் ஃபார்முக்கு பேரு அகங்காரம். இது என்னது? இதை இப்படி நாளா கூட்டினீங்கன்னா சூக்ஷ்ம சரீரத்துக்கு அங்கங்கள் எவ்வளவு வரும்? 19. என்னங்க 3 மணிக்கு மத்தியானம் கூப்பிட்டு வச்சு மேத்ஸ் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இறைவனோட வாக்க தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் புரிஞ்சாதான் இறப்புனா என்ன நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், பிறப்புனா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா இதை தெரிஞ்சாதான் புரியும். ஏன்னா இறப்புன்னு தெரியும்னா சூக்ஷ்ம சரீரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ எத்தனை அங்கங்கள் இருக்கு? அப்போ 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன்கள், அடுத்தது மனம், புத்தி, சித்தம், அகங்கார். நான் சித்தம் அகங்காரம் மென்ஷன் பண்ணல, ஆட் பண்ணிட்டீங்கன்னா 19ன்னு சொல்லலாம். சில ஆச்சாரியர்கள் மனம் புத்தியோட நின்னுக்குவாங்க, அப்படி இருந்தாலும் சொல்ல. அப்ப சித்தம்ங்கிறது மனத்தோட சேர்த்திக்குவாங்க. அவங்க எப்படிங்க, ஒரு ஆச்சாரியர் ஒண்ணு இன்னொன்னு அப்படி கிடையாது. மனமும் சித்தமும் ஒண்ணு, புத்தியும் அகங்காரமும் ஒண்ணு. அப்படி பார்த்தா அவங்க 17 கணக்கு பண்ணிக்கலாம், 19 இருந்தாலும் சரி, அது தவறு கிடையாது. இப்போ இறப்புங்கிறது என்ன? இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்துட்டு வெளியில போகுது. அந்த ஜீவன் அந்த வாடகைக்கு எடுத்த இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போறார், அவ்வளவுதான். இந்த சூக்ஷ்ம சரீரம் இவ்வளவு நாள் என்ன வந்தது? வாடகைக்கு இந்த சரீரத்தை வாடகைக்கு எடுத்து 5 பூதங்களால் செய்தப்பட்ட இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து 70 வருஷம் 60 வருஷம் வாடகை கொடுக்காம இருந்துட்டு சூக்ஷ்ம சரீரம் வெளியில போகுது. போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அது அடுத்த சரீரத்தை எடுக்கும். அது எப்படி டிசைட் ஆகுறது? இப்ப உங்களுக்கு லிங்க் பண்ண தெரியும். இப்ப வெளியில போயிருச்சா, அதுக்கு என்ன இருக்கும்? சஞ்சித்த மூட்டை. அதுல எது புண்ணியம் பாப்பத்தை வச்சு அடுத்த சரீரம் டிசைடட் பை நான் தான். நான் செஞ்ச புண்ணியம், நான் செஞ்ச பாப்பம் தான் டிசைட் பண்ணும் அடுத்த சரீரம் மனித சரீரமேவா இல்ல புல்லாய் பூடாயா பறவையாய் நமக்கு தெரியாது. ஏன்னா அக்கௌண்ட்ல என்ன இருக்கு நமக்கு பார்க்க ஸ்கேனிங் மிஷின்ல என்ன கண்டுபிடிக்கலை. ஏன்னா இதெல்லாம் இந்த புண்ணிய பாப்பம் இருக்கிற இடத்துக்கு பேர் நம்ம என்ன தெரியுங்களா சொல்லுவோம்? காரண சரீரம். இப்ப முதல்ல என்ன சொன்னேன்? ஸ்தூல சரீரம், கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த சரீரத்துக்கு பேரு ஸ்தூல சரீரம். இன்னொன்னு உடம்புக்குள்ள இருக்குது, கண்ணுக்கு தெரியாத சக்தியாக இருக்குது, அதுக்கு பேரு சூக்ஷ்ம சரீரம். இந்த 2 தோன்றுவதற்கு என்னங்க காரணம்? எனக்கு ஏன் இந்த சூக்ஷ்ம சரீரம் கிடைச்சது, எனக்கு ஏன் இந்த ஸ்தூல சரீரம் கிடைச்சதுன்னா நீங்க வச்சிருக்கிற புண்ணிய பாப்பம். அந்த புண்ணிய பாப்பத்துக்கு பேரு காரண சரீரம். அது ஒரு சரீரம் அல்ல, ஆனா இது 2க்கும் அது காரணமாக இருப்பதா. உங்களுக்கு சூக்ஷ்ம சரீரம் தோன்றுவதற்கு எது காரணம்? அந்த புண்ணியம் பாப்பம், அதுதான் காரண சரீரம். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் சரீரம் இன் அவர் பாடி. இந்த தேவதா சரீரம்ங்கிறது வேற 3 வகை. தேவதா சரீரம், மனுஷ சரீரம், அதோ சரீரம், தாவர. அது சரீரத்தினுடைய வகைப்பாடு. இது என்னுடைய இண்டிவிஜுவல் சரீரத்துக்குள்ள மனித சரீரமா இருந்தாலும் சரிங்க. இது பாருங்க, என்னோட சரீரத்துக்கு மட்டும்தான் இந்த 3ன்னு நினைச்சுக்காதீங்க. எது மனித சரீரம், தாவரத்துக்கும் 3 இருக்கும், விலங்குகளுக்கும் எந்த சரீரமாக இருந்தாலும் இந்த 3 இருக்கும். ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம். ஒரு புல்லுக்கு என்ன இருக்கும்? சூக்ஷ்மம், ஸ்தூலம், காரணம் இருக்கும். எல்லா ஜீவர்களுடைய சரீரத்திலும் இந்த 3ம் இருக்கும். எல்லா சரீரத்துடைய இறப்பு என்பது ஒரு மரம் பட்டு போகுது, மாமரம் நல்லா காய்ச்சிட்டு இருந்தது, பட்டு போச்சு, வாட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் வெளியில போயிருச்சுன்னு அர்த்தம். அங்க என்ன நிக்குதுப்பா? ஸ்தூலம் மட்டும் நிக்குது. அது சூக்ஷ்மம் மட்டும் போகல, அந்த ஜீவனுடைய புண்ணிய பாப்பத்தோட இப்ப என்ன ஆட் பண்ணிக்கலாம்? நம்ம பாடி விட்டு வெறும் சூக்ஷ்ம சரீரம் மட்டும் போறதில்ல, நாம செஞ்ச புண்ணியம் பாப்பம் பிளஸ் சூக்ஷ்ம சரீரம் கெட் அவுட். இதுதான் இறப்பு. பிறப்பு என்பது என்னது? நம்மளுடைய அந்த சஞ்சித்த மூட்டையில் இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் புண்ணிய பாப்பத்தை எடுத்துட்டு வந்து என்ன சரீரம்னு டிசைட் ஆனதுக்கு அப்புறம், இப்ப மனுஷ சரீரம்னா எங்க போய் விழுகணும்? ஒரு பெண்ணினுடைய யோனியில் போய் விழுகணும். ஒரு நாய் சரீரம் அப்படின்னு எங்க போய் விழுகணும்? நம்ம ஒரு நாயினோட வயிற்றில் போய் விழுகணும். இல்ல உனக்கு தாவர சரீரம், மாமர சரீரம் அப்படின்னு எங்க போய் விழுகணும்? மாமரத்தில் போய் விழுகணும். அப்ப என்ன ஆகும்? அந்த பூவுல போய் மகரந்தம் சேர்க்கை நடந்து நம்ம என்ன பண்றோம்? அடுத்த விதையாக உருவாகி மரமாக ஆகிறோம். சோ எல்லாமே என்னது? ஒவ்வொரு ஜீவர்கள். ஒரு புல்லா இருந்தால் அது ஒரு ஜீவன், அது தன்னுடைய பிறப்பை பார்க்குது, கொஞ்ச நாளைக்கு வாழுது, ஒரு நாளைக்கு இறக்குது. இப்ப இது எல்லா சரீரத்தை விட மனித சரீரத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். அடுத்தது இந்த சரீரத்துக்கு இப்ப நான் மனுஷ சரீரம் எடுத்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி பிறந்தோம்? பிறப்பு என்பது என்ன?
இறப்பு என்பது என்ன, இதை பார்த்துட்டோம். இன்பிட்வீன் என்ன நடக்குது, நான் பிறந்துட்டு வந்துட்டோம், இறக்க போறோம். இன்பிட்வீன் என்ன நடக்குது, நம்ம உடலில் ஏற்படுகிற மாற்றங்கள். மனித சரீரத்தில் நீங்க எந்த வேணா எடுத்துக்கலாம், எந்த சரீரம் வேணா எடுத்துக்கலாங்க, நமக்கு புரியறதுக்காக நான் மனித சரீரம் எடுத்துக்கிட்டேன். எந்த சரீரமாக இருந்தாலும் 6 மாற்றங்கள். எந்த சரீரமா இருந்தாலும் நம்ம மனிதர் வச்சும்போது உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ மனித சரீரத்தை எடுத்து பாருங்க. இறைவன் சொல்ற 6 மாற்றங்கள். அது நாங்க எழுதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன், எழுதிக்கிங்க. அதான் ஃபர்ஸ்ட் அஸ்தி. இந்த வார்த்தையில நம்ம மாற்றக்கூடாது, ஏன்னா இறைவனோட வாக்கு இது. என்னோட வாக்கோ இல்ல எனக்கு முன்னால பிறந்த ஆச்சாரோட வாக்கோ அல்ல, இறைவனோட வாக்கு. ஃபர்ஸ்ட் வேர்டு ஒன்னொன்னு எழுதிக்கிங்க, நான் என்னென்னு சொல்றேன். இந்த சரீரத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் ஃபர்ஸ்ட் என்னது, அஸ்தி. அடுத்தது ஜாயத்தே. ஜாயத்தே அஸ்தினா அம்மா வயிற்றுல இருத்தல், அஸ்தி. ஜாயத்தேன்னு என்னது, பிறத்தல். ஃபர்ஸ்ட் இருத்தல், கர்ப்பப்பையில் இருத்தல் எடுத்துக்கலாம். அப்புறம் ஜாயத்தே, பிறத்தல். இது ரெண்டு மாத்தி சொல்லுவாங்க. சில பேர் ஜாயத்தே அஸ்தின்னு சொல்லுவான், அஸ்தி ஜாயத்தே. எப்படி போட்டாலும் இருத்தல் இருந்தா தானே அப்புறம் பிறக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ், அண்ட் தென் ஜாயத்தே, பிறப்பு. இந்த சரீரத்துக்கு முதல்ல இருப்புன்னு ஒண்ணு கிடைக்குது, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, அம்மா வயிற்றிலிருந்து பிறக்குது, ஜாயத்தே. பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, வர்த்ததே. வர்த்ததே வளர்கிறது. அம்மாவினுடைய பாலை உண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இட்லி, பால், சாதம், நெய் சாதம் எதையோ கொடுத்து நம்ம பழக்கிற பாத்தீங்களா. அப்ப என்ன பண்ணுது, அந்த சரீரம் வளர்கிறது. 3வது நிலை வர்த்ததே. வர்த்ததே ஃபர்ஸ்ட் இருக்குது, அப்புறம் அம்மா வயிற்றிலிருந்து பிறக்குது, அதுக்கப்புறம் அது வளருது. எவ்வளவு காலத்துக்கு, பசங்களா இருந்தா ஒரு 25 வயசு வரைக்கும், பிள்ளைகளா இருந்தாலும் 20 வயசு வரைக்கும் என்ன ஆயிட்டே போகுது, அது வளர்ந்து கொண்டே போகுதா. இது 3வது சரீரத்துக்கு வருகின்ற மாற்றம். 4வது விபரீனமதே. விபரீனம் தான் விபரீனம். உங்களுக்கு தமிழ் எழுதி நான் மறுபடியும் போடுறேன், ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் எடுத்துக்க. விபரீனம் மாறுகிறது, உள்ள ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் ஆகி அடலசன்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வருது பாத்தீங்களா. அது என்னது, விபரீனம். அந்த உடல் கொஞ்சம் மாறுது. அந்த 18, 19, 20 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டு அந்த வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். பெண்கள்னா ஒரு 18, பசங்கன்னா ஒரு 22 என்ன பாருங்க, ஒரு ஸ்டாப் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல உங்களுக்குள்ள என்ன நடக்கும், ஒரு மாறுதல். விபரீனமத்தே, ஒரு மாறுதல் ஏற்படும். ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன, விபரீனமதே ஆனதுக்கு அப்புறம் அபக்ஷீயத்தே. அந்த விபரீனம் பார்த்தீங்கன்னா ஒரு 30, 40 வயசுக்கு வரைக்கும் போகும். எல்லா மாற்றங்களும் உள்ள மாறும். ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறது எல்லாமே என்னதான் மாற்றம். மாற்றம் 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 ஒரு 30, 40 வயசு வரைக்கும், 50 வயசுக்கும் 40 வயசு வரைக்கும் உள்ள மாற்றம் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அபக்ஷீயத்தே, சுருங்குதல். மாற்றத்துக்கு அப்புறம் என்ன ஏற்படுது, எல்லாமே 50 வயசுக்கு அப்புறம் சுருங்க ஆரம்பிக்கும். அது அடுத்த மாற்றம். அபக்ஷீயத்தே, சுருங்குதல். அதுக்கு அடுத்தது வினஷ்யதி, அழிதல். இந்த சரீரம் அழிதல். இப்ப அழிதல் அப்படின்னா இந்த சரீரம் எங்க போகுது பாருங்க. சரீரம் திருப்பி எங்கதான் போகுது, இந்த சரீரத்தில் இருக்கிற அழிதல். அப்ப என்ன நடக்குது, இப்ப சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட்டு போச்சுன்னு சொன்னோம். இந்த ஸ்தூல சரீரம் எதனால் ஆனது, 5 பூதங்களால் ஆனதா. இப்ப நம்ம அந்த சரீரத்தை எரிக்கும் போது அல்லது நம்ம புதைக்கும் போது என்ன ஆகுது, நம்ம பாடியில் இருக்கிற நம்ம 5 பூதம், அது இவர் சொல்லுவார், பத்ருகரி சொல்லுவார், ஒவ்வொரு மனிதனும் உயிரிடும் போது அந்த 5 பூதங்களுக்கு நன்றி சொல்லணுமா. 5 பூதங்களே எனக்கு இந்த உருவை கொடுத்து இவ்வளவு நாள் என் புண்ணிய பாப்பத்தை கழிப்பதற்காக எனக்கு 5 பூதங்கள் உதவி இருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றின்னு சொல்லணுமா. அப்ப அது என்ன, அப்ப உயிர் விட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, நம்மளுடைய ஆகாய தத்துவம் ஆகாயத்தோடு போய் கலந்துருது. நம்ம உடம்புல இருக்கிற வாயு தத்துவம் அது பிரபஞ்சத்தில் இருக்கிற வாயுவோட போய் கலந்துருது. நம்மளோட உடம்புல இருக்கிற அக்னி தத்துவம் வெளியில் இருக்கிற அக்னி தத்துவத்தோட போய் கலந்துருது. அவ்வளவுதான். நம்மளுடைய நீர் தத்துவம் நீரோட போய் கலந்துருது. பிருத்திவி தத்துவம் எது, மெக்னீசியம், என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, பூமி தத்துவத்தோடு போய் கலந்து விடுகிறது. ரீசைக்ளிங் ப்ராசஸ். பகவான் இஸ் த கிரேட் ரீசைக்கிளர். ஏன்னா உலகத்தை படிச்சுட்டு தீந்து போச்சு எனக்கு மெட்டீரியல் போய் அவர் எங்கேயுமே வாங்குறது இல்லை. இப்படியே என்ன ஆயிட்டு இருக்குது, ரீசைக்ளிங் ப்ராசஸ். பகவான் இஸ் த கிரேட்டஸ்ட் ரீசைக்கிளர்னு சுவாமி ஜெயநந்தர் சொல்லுவார். ஒன்ஸ் படிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் வேற எனக்கு இது பத்துல என்னால இந்த ஜீவனை படிக்கணும், எனக்கு கொஞ்சம் அது பத்தில் இது பத்தில் எங்கேயும் போய் கேட்கறது இல்லை. என்ன ஆயிட்டு இருக்குது, எல்லாமே ரீசைக்ளிங். திருப்பி எங்க போய் கலந்துடுறோம், மண்ணாய், காற்றாய், மண்ணாய் போய் இந்த ஸ்தூல சரீரம் தான் கலக்குது.
ஸ்தூலம் தான் கலக்குது, சூக்ஷ்மம் அதை விட்டு வெளியில போயிருச்சு. அது எதை நோக்கி போகுது? அடுத்த சரீரத்தை நோக்கி அது போயிட்டு இருக்குது. டிராவல் சொல்லுவோம். அது எங்கெங்க போகுது அப்படிங்கிறது பஞ்சாக்னி வித்யானா. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போகும்போது இதெல்லாம் எப்படி எங்கெங்க போய் அந்த ஜீவன் கடைசியில அந்த அம்மா வயிற்றுக்குள்ள வர்றாங்கிறதெல்லாம் அழகா இறைவன். அது பாருங்க, இறைவனை தவிர நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இந்த அளவுக்கு இந்த ஜீவன் பிறந்து இறந்து அதுக்கப்புறம் அவனுடைய டிராவல் எங்க இருக்குன்னு யாருனால சொல்ல முடியும்னு யோசனை பாருங்க. இறைவனை தவிர nobody is qualified. ஆஃப்டர் டெத் என்ன ஆகுதுன்னு யாருங்க சொல்ல முடியும்? ஏன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுன்னு தெரியும், ஆனா வந்து சொல்ல முடியாது. ஏன் என்ன கிடையாது? சாகும்போது என்ன நடந்தது, இந்த மாதிரி நான் சூக்ஷ்ம சரீரத்தை ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தை வந்துட்டேங்கிறது இறந்தவங்களுக்கு தெரியும், ஆனா வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்ல அடுத்த சரீரம் எடுத்ததுக்கு அப்புறம் போன சரீரத்தில் நான் இந்த மாதிரி விட்டுட்டு போனேன், இப்ப நான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு அந்த குழந்தையினால சொல்ல முடியுமா என்ன? நோபடி. எந்த சயின்டிஸ்ட் யார் வந்தாலும் இறப்புக்கு அப்புறம் இங்க என்ன டிராவல் ஆகுது, உடம்புக்குள்ள சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதே இறைவன் சொல்லிதான் தெரியுது. நாம சஞ்சித்த மூட்டையிலிருந்து பிராரத்தத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம்னு இறைவன் சொல்லாதான் புரியும். வேற யாரும் இதை சொல்வதற்கு யோகிதை அற்றவர்கள். நான் தியானத்துல கண்டுபிடிச்சேன், எங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இது இறைவனை தவிர வேற யாரும் சொல்வதற்கு யோகிதை அற்றவர்கள். என்ன இதை சத்தமெல்லாம் படிச்சுக்கிட்டு இதை நானே கண்டுபிடிச்சேன்னு சில பேர் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. தவறு. ஏன்னா nobody is qualified. இறந்ததுக்கு அப்புறம் இறப்புங்கிறது எப்படி நடக்குது உனக்கு. அதுக்கப்புறம் அந்த பஞ்சாக்னி வித்யான்னு சொல்லுவோம், எங்கெங்க அந்த ஜீவன் டிராவல் ஆகி மறுபடியும் அந்த அம்மா, அது நாய் அம்மாவா இருக்கலாம், புலி அம்மாவா இருக்கலாம், மனுஷன் அம்மாவா இருக்கலாம், காக்கா அம்மாவா இருக்கலாம், குருவி அம்மாவா இருக்கலாம், எதுக்குள்ள போய் விழுகுறங்கிறது யாருனாலும் சொல்ல முடியாது இறைவனை தவிர. ஏன்னா இந்த இடத்துல தாங்க நமக்கு அந்த பக்திங்கிறது இருக்க வரைக்கும் தான் இதை நம்ம ஏத்துக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியும். இப்ப சயின்டிஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கலாம் அவரு, இல்லைங்களா? 2 நோபல் பிரைஸ் கூட வாங்கியிருக்கலாம். இந்த தத்துவத்தை அவரால் விளக்க முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்க, இந்த தத்துவத்தை இறைவன் தான் சொல்றார். ஓகேங்களா? இப்ப என்ன பார்த்தோம்? சரீரம் முடிச்சிட்டோம். அடுத்தது சரீரத்தை பத்தின கான்செப்ட். அடுத்து எங்க வரோம்? இந்த சரீரத்துல நம்ம என்ன பண்றோம்? கர்மம். அடுத்த டாபிக் கர்மம்னா ஆக்ஷன், செயல். அதுல நம்ம 3 விதமான கர்மங்களை செய்யறோம். ஒண்ணு உடலால செய்யறோம், இல்லைங்களா? இப்ப இதை எடுத்து இங்க எடுத்து அங்க வைக்கிறது, அதை எடுத்து இங்க வைக்கிறது, கை காலை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல நடந்து போறது, இதெல்லாம் இந்த உடம்பால் செய்யக்கூடிய கர்மத்துக்கு பேரு காய்க கர்மம். 3ஆவதா கொடுத்திருப்பேன், காய்க கர்மம். உடம்பால் காயமே, இது பொய்யட. காயம்ங்கிற வேர்டு தமிழ் வேர்டுங்க, அது காய்கங்கிறது வந்து தமிழ் வேர்டு. காயம், இந்த உடம்பினால செய்யக்கூடிய செயல்களுக்கு பேரு, கர்மத்துக்கு பேரு காய்க கர்மம். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வாச்சிக்க கர்மம். வாயால் செய்யக்கூடிய கர்மம் வாச்சிக்க கர்மம். இல்ல மனதில் ஒரு கர்மம். எல்லா செயல்களும் எங்க நடைபெறுது? மனதில். மனதால் செய்யக்கூடிய கர்மம் என்னது? தியானம். கண்ண மூடி உட்கார்ந்து என்ன பண்றோம்? ஒரு இறைவனோட பெயரை எடுத்து வச்சு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்றது என்னது? மானச கர்மம். அது பாருங்க, நீங்க உடம்பால ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கு முன்னால நீங்க மானசமா திங்க் பண்ணிட்டு தான் செய்வீங்க. முதல்ல மனம் என்ன மனதில் டிசைட் பண்ணிக்குவீங்க, என்னன்னு இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்ன ரசம் வைக்கலாம், எப்படி பொரியல் பண்ணலாம், இந்த காய் எல்லாமே எங்க ஓடுது? ஃபர்ஸ்ட் மானச. அதுவுமே மானச கர்மம் தான். ஏன்னா தியானம், சில பேர் சொல்றது தியானம் பண்றது மட்டும்தானா? நோ நோ நோ. நீங்க டே டு டே லைஃப்ல மானச கர்மம் பண்ணித்தான் நீங்க எங்க வருவீங்க. இன்னது எவ்வளவு அரிசி போடலாம், எவ்வளவு குழம்பு, நீங்க சமையலே பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க நடந்துரும், அதுக்கப்புறம் தான் வெளியில செஞ்சிட்டு இருப்பீங்க. சோ மானச கர்மம். அடுத்தது 3 கர்மம் சொன்னா, காய்க கர்மம், வாச்சிக்க கர்மம் வாயால செய்யறது, அடுத்தது மானச கர்மம். இந்த 3லயும் நீங்க கர்மத்தை பண்ணும்போது 3லயும் புண்ணியமும் வரலாம், பாப்பமும் வரலாம். பி அலர்ட். 3க்கும் புண்ணியம் வரும். நீங்க காய்கமா செய்யறதுக்கும் புண்ணியம் வரும், பாப்பம் வரும். வாச்சிக்கமா செய்யறதுக்கும் புண்ணியம் பாப்பம் வரும். மானசமா செய்யறதுக்கும் புண்ணிய பாப்பம் வரும். இப்ப நம்ம காய்கமா ஒருத்தனை வெட்டிடுறான், கண்ணு முன்னால தெரியுது, அவன் தப்பு பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான், அவனுக்கு பாப்பம் உண்டு, நமக்கு நல்லா புரியுது. நாம அதை செய்யறதுக்கு கொஞ்சம், ஏன்னா போலீஸ்காரன் தான் பிடிச்சிட்டு போயிடுவான் தெரியும், அதை கொஞ்சம் பயப்பட்டு அதை யாரும் செய்ய மாட்டோம். வாச்சிக்க கர்மம் எப்படி உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும்னா, மற்றவங்க உங்கள்கிட்ட எப்படி எதிர்பார்க்கும், மற்றவர்களிடம் நீங்கள் எப்படி பேசணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு அது புண்ணியம். மற்றவங்க நம்மகிட்ட இருந்து எப்படி பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்க, நீங்க எப்படி மற்றவங்க நம்மகிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் நீங்க பேசுன்னு வச்சுக்கங்களேன். மற்றவங்க என்கிட்ட கோபமா பேசுறது எனக்கு பிடிக்கல, நீங்க கோபமா பேசுறீங்களா, பாப்பம்.
கண்டபடி திட்டுறமா கோபத்துல, பாப்பம். அதை நீங்க தான் கழிச்சாகணும், வேற யாரும் கழிக்க மாட்டாங்க. நாம எந்த அளவுக்கு வார்த்தைகளை விடுறோமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளை ஃபியூச்சர்ல கேட்போம். என்ன பாவத்தை பண்றீங்களோ அதுக்குண்டானது கடவுள் கரெக்டா கொடுத்துருவாரு. ஏன்னா சில பேர் என்னன்னா இதெல்லாம் பாப்பம் இல்லை, ஆட்டை வெட்டினாத்தான் பாப்பம், கோழி வெட்டினாத்தான் பாப்பம், நீங்க அவனே இவனே நாயே பேயன் திட்டுனோம்னா அதுவும் பாப்பம். எங்க திட்டாமல வாழ முடியாது. அது நம்ம டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம். அதாவது ஒரு குழந்தைய வளர்த்துறோம், அந்த இடத்துல நம்மளுடைய தர்மம் கடமை அதை திருத்தணும் போது ஓங்கி ஒன்று விட்டாதான் அது இங்க மேல ஏடி மேல ஏறிட்டு இருக்கிற குழந்தைய வாவான்னு பண்ணே கொஞ்சம் பார்க்கலாம். இறங்கையில் வச்சுக்கலாம், என்ன பண்ணுவோம், கையில குச்சி எடுத்து கீழே இறங்க வைப்போம். அது அந்த இடத்துல கடமை, அது பாப்பம் அல்ல, அது பாப்பம் அல்ல. சும்மா ஒரு வேலைக்காரது ஒன்று பண்ணலன்னா அவளை இவனே திட்டுறது, அது என்னத்த பாப்பம் கொண்டாந்து கொடுக்கும். வாச்சிக்கத்தினால செய்யக்கூடிய அது நீங்க புண்ணியமா பண்ணலாம். எப்ப வாச்சிக்கத்துல புண்ணியம் பண்ணலாம்? இப்ப நீங்க உட்காந்து சகசநாமம் படிக்கிறீங்க, ருத்ரம் படிக்கிறீங்க, அதெல்லாம் என்னது? வாச்சிக்க கர்மம் brings you புண்ணியம். சோ ஒன்னொன்லி புண்ணியமும் வரும். அதையவே நீங்க ராங்கா யூஸ் பண்ணீங்கன்னா பாப்பம் கண்டிப்பா வரும். அடுத்தது மானசம். நமக்குள்ள ஒரு நினைப்பு என்னன்னாங்க, நம்ம என்ன வேணா நினைச்சுக்கலாம், வெளியில தெரியவா போகுது, என்ன வேணா நினைச்சுக்கலாம், என்ன வேணாலும் நினைச்சீங்கன்னா பாப்பம். ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறது பாப்பம், ஒருத்தர் நல்லா வரக்கூடாது நினைக்கிறது பாப்பம், அவங்களுக்கு அவங்களோட அழிவுக்கு திட்டம் தீட்டுதல் பாப்பம். எல்லாமே அங்க யார் இருக்கா? இறைவன் இஸ் தேர் டு ரைட் யுவர் அக்கௌண்ட். எந்நேரம் எப்படி வச்சுட்டு ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க, இறைவன் எந்நேரம் என்னது ஒரு பேடோட உட்காந்துருப்பார். நீங்க என்ன பண்ணீங்க தொடக், நீங்க என்ன இன்னைக்கு பண்ண தொடக்க. அது புண்ணியத்துல போய் தொடக்கா பாவத்துல போய் தொடக்க நமக்கு தெரியாது. அது இறைவன் வச்சிருக்க தர்மம். நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இது தர்மம் இது அதர்மம். தர்மத்து பிரகாரம் போனீங்கன்னா அவர் என்ன ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, தொடக்கு உண்டி இல்ல புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டே இருப்பார். நீங்க பாப்பத்தை பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு தொடக்கு போட்டு அங்கேயும் சேர்த்து வச்சிருவார். ரெண்டையும் அவரு கணக்கு போட்டு வச்சிருப்பாரு. அது நீங்க மானசமா செஞ்சாலும் பாப்பம் தான். ஏன்னா எப்படி வேணா நினைச்சுக்கலாம், வாயில பேசும்போது கரெக்டா பேசிட்டா போதும்னு நிறைய பேர் லாஜிக் வச்சிருக்காங்க. ஏன்னா வெளியில தெரியவா போகுது. அதாவது நல்ல வேலை நம்ம மனசு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சு வச்சுக்கலாம் அவங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம இங்க யோசனை பண்ணிட்டு இருப்போம். சோ இறைவன் அதையும் என்ன பண்றாரு, பாப்பம் புண்ணியம் உண்டுன்னு சொல்றாரு. நீ மனதில் நினைக்கிறதுக்கும் புண்ணியம் பாப்பம் உண்டு, வாயில பேசுறதுக்கும் புண்ணியம் பாவம் உண்டு, உடம்பில் செய்வதற்கு மட்டும்தான் நினைச்சுக்காத, எல்லாத்துலயும் புண்ணியம் பாப்பம் உண்டு. இதை யாரும் என்ன பண்ணிக்க முடியாது, தப்பிச்சு வர முடியாது. அங்க இறைவன் நோட் புக்கோட உட்கார்ந்து கணக்கு எழுதிட்டு இருக்காரு, கணக்கு பிள்ளையா உட்கார்ந்து இருக்காருங்கிற அந்த பயம் இருந்தா மட்டும்தான் we can have a dharmic life. இல்லைனா ஏன் அந்த இதெல்லாம் தெரியாததுனால தாங்க ஜஸ்ட் லைக் தட் போய் பேசுறாங்க. ஒரு காரணம் இருக்காது, ஒரு பொய் ஒன்னு காரணம் இருக்காது. அவங்கள பார்த்து ஒரு கஷ்டம், அவங்கள பத்தி காசிப்பிங் பாப்பம். ஏன் பாப்பம் சொல்லுங்க? என்னுடைய வீட்டு விஷயத்தை மற்றவர்கள் பேசுறது எனக்கு பிடிக்கல, நான் பேசுறேன், அதர்மம் பாப்பம். நல்லா சிந்திச்சு பாருங்க. எனக்கு எது பிடிக்கலையோ அது மற்றவங்களுக்கு பிடிக்காது, நீங்க செஞ்சீங்கன்னா அது பாப்பம். நம்ம ஜஸ்ட் லைக் போன் எடுத்துட்டு அவங்க அப்படி சொன்னா, அவங்க வீட்டுல இப்படி நடந்ததாமா, இவங்க வீட்டுல இப்படி நடந்ததாமா, அவங்க மருமக இப்படியாமா, அவங்க மாமி எப்படியாமா, அவங்க நங்கையே எப்படியாமா, அவங்க எதுக்குங்க நம்மளுக்கு இந்த வேலை, அவங்க குழந்தைய எப்படியாமா, அப்புறம் வேற எனக்கு எல்லாத்து வீடு எங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்து வீட்டுல என்ன நடக்குது எனக்கு தெரியும். வாட்ஃபா தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போறீங்க, வேஸ்ட் ஆஃப். அதுல பாருங்க, உங்களை தெரியாம பாப்பம் பண்றக்காது. ஏன்னா நீங்க ஒருத்தர் வீட்டுல நடக்கிறது இன்னொருத்தர் பேசுறீங்கன்னா பாப்பம். ஏன் உடனே யோசனை பண்ணி பாருங்க, தர்மம்னு என்ன டெஃபினிஷன் இறைவன் கொடுத்திருக்காரு. மற்றவங்களுக்கு எது பிடிக்காதோ அதை நீ செய்யக்கூடாது, செஞ்சீனா பாப்பம். மற்றவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீ செய்யணும், செஞ்சீனா புண்ணியம். அப்ப நம்மளுக்கு இந்த தர்மத்துக்கு வந்து நாம எங்க போய் பிஎஸ்சிங்களை போய் படிச்சுட்டு வரணும், எனக்கு இது பிடிக்கல நான் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இது ரொம்ப அலர்ட்டா இருங்க. மனசாலதான் நினைக்கிறேன், சும்மாதான் உட்காந்து பேசணும் அவங்கள பத்தி பாப்பம். அந்த நேரத்தை இதையெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்தீங்கன்னாவே 24 மணி நேரம் உங்களுக்கு முன்னால் அப்படியே தாம்பாளத்துல நீட்டி நிற்கும். ஏன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கோ, அதுக்கு யூஸ் பண்ணிக்கோ. we have enough time for our study, for our duties. கர்மத்தை பண்றக்கோ நம்மளுடைய படிப்புக்கோ டைம் தாராளமா கிடைக்கும். இந்த இடம் தான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ற இடம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வேஸ்ட் பண்றது மட்டும் இல்ல, பாப்பம். be alert in this life. அடுத்தது அடுத்த டாபிக், பகவான் வேதத்தில் சொல்லும் கர்மம். அது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், என்ன சொல்றாரு அவரு, நித்திய கர்மம். ஒரு மனிதனும் கம்பல்சரி, நித்தியம்னா டெய்லின்னு ஒரு மீனிங் இருக்குங்க, கம்பல்சரியா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பேரு நித்திய கர்மம்.
இப்ப நான் அன்னைக்கே சொன்னேன், கிரகஸ்தா உண்டா ஒரு ஆசிரமத்துக்கு இது மாறும் இல்லைங்களா? அப்ப நித்திய கர்மம் ஃபார் கிரகஸ்தாக்கு என்ன வரும்? யக்னம், பஞ்சமகா யக்னம். கிரகஸ்தாவை பொறுத்த வரைக்கும் அது நித்திய கர்மம். ஆனா சன்னியாசிக்கு இல்லை. புரிஞ்சுங்களா? நித்திய கர்மங்கிறது அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஒருவன் செய்ய வேண்டிய கர்மத்துக்கு சாஸ்திரம் என்ன, பகவான் என்ன பேர் கொடுக்கிறாரு? நித்திய கர்மம். அடுத்தது நைமித்திக கர்மம். இது டெய்லி பண்ண மாட்டாங்க, ஒன்ஸ் இன் இயர், ஒரு ட்வைஸ் இன் இயர், த்ரைஸ் இன் இயர் வரும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஒரு செலிப்ரேஷன்ஸ். அது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு கிரகண காலம் அன்னைக்கு பண்ண பாத்தீங்களா, கிரகண காலத்துல ஒரு பாராயணம் பண்ணணும். இதெல்லாம் நைமித்திக கர்மம். இது கம்பல்சரி செய்யணும், பட் டெய்லி வராது, அக்கேஷனலி அப்படி எடுத்துக்கலாம். நைமித்திய கர்மங்கிறது அக்கேஷனலா வரும். ஒரு பௌர்ணமி விரதம், ஒரு அமாவாசை விரதம் இருக்கிறது, கோயிலுக்கு, இதெல்லாம் என்னது? நைமித்திக கர்மம்னு ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்காரு. அடுத்தது காமிய கர்மம். அப்படின்னா எனக்கு இன்பத்தை தருவதற்காக நான் கர்மத்தை செய்யறேன். எனக்கு இன்பத்தை தேடி, எது எனக்கு இது வரைக்கும் இது இல்லை, இது எனக்கு வேணும் அப்படி நீங்க செய்யற கர்மத்துக்கு பேர் காமியம். எனக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வேணும், அதுக்காக ஒரு ஹோமம் பண்றேன், அது காமிய கர்மம். புரிஞ்சுங்களா? அடுத்தது பிராயச்சித்த கர்மம். தெரிந்தோ தெரியாமலையோ நம்ம தப்பு பண்ணிட்டு நமக்கு தெரியுது. அதில் இப்பெல்லாம் ஜோசிகாரனை போனீங்கன்னா உடனே கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு வேற இருக்கு சாஸ்திரம். ஆனால் இன்னைக்கு ஜோசிகாரர்கள் உங்களுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் இருக்குன்னு வேற எழுதி வேற கொடுத்துட்றாங்க. அது தவறு. என்ன தெரியுங்களா ஆகுது? அதாவது பிரம்மஹஸ்தி தோஷம் உனக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அவரோட தர்ம தொழில் தர்மம் என்ன தெரியுங்களா? அதை மறைச்சிட்டு அதுக்குண்டான பரிகாரத்தை மட்டும்தான் அவர் சொல்லணும். அப்பா அவன் செஞ்சுட்டு வந்துடுவான். நீங்க ஓப்பனா பிரம்மஹத்தி தோஷம், பிரம்மஹஸ்தினாங்க, ஹஸ்தினா ஒரு பிராமணனை கொன்றது, போன ஜென்மத்தில் ஒரு பிராமணனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது, ஒரு கொல்றது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தா அதுக்கு பேரு பிரம்மஹஸ்தி தோஷம்னு சொல்லுவோம். இப்ப அதை சொன்னோன்னு என்ன ஆயுது? அவங்களுக்குள்ள பயம் வந்துடுது, நாம் நல்லா இருக்க மாட்டோம். அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனுக்கே போயிடுறாங்க. நாம என்ன பண்ணாலும் இது கழிக்க முடியாது. அது தொழில் தர்மமே அல்ல. ஆனா இன்ன காலகட்டத்துல காசை பாக்குறதுக்காக எல்லாம் ஓப்பனம். எது? பிரம்மஹஸ்தி தோஷம் உங்களுக்கு இருக்கு, இருந்துட்டு போகட்டும், நீ அதை சொல்ற, அதுக்குண்டான பரிகாரத்தை சொல்லு, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு விட வேண்டியது தானே. அவன் அந்த ஜோசிகாரன் சொல்லிட்டா நீ சொல்லி, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வேற. அந்த ஜோசிகாரன் சொல்லிட்டாரு, நீங்க சொல்லவே இல்லை, நம்ம பண்ற தப்பு அவங்களும் அதை தப்பா ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சோ இது என்னது? இதுக்கெல்லாம் அதுக்கு அது மாதிரி தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான பிராயச்சித்தமும் பிரத்யவாய தோஷம் சொல்லுவோம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரத்யவாய தோஷம்னா, இப்ப நீங்க அந்த பஞ்சமகா யக்னங்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, இறைவன், ரிஷி யக்னம், தேவதா யக்னம், பித்ரு யக்னம், பூத யக்னம், நர யக்னம். இதை பண்ணலைன்னா உங்களுக்கு ஒரு தோஷம் வரும். அதுக்கு பேரு பிரத்யவாய தோஷம். இது பண்ணல அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குது? ஒரு பரிகாரம் இருக்கு. என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்க அதுக்கு உண்டான பரிகாரம். இப்படி இருக்கிற பேரு பிராயச்சித்த கர்மம். இதெல்லாம் யாரு சொன்னது? 4. அடுத்தது ஒண்ணு நிஷித கர்மம். அப்படின்னா யூ ஷுட் நாட் டூ. நிறைய கண்டிஷன் வச்சிருக்கு. இந்த கர்மங்களை நீ செய்யக்கூடாது. சுராம் ந பிபேத்து, போதைப் பொருட்களை உட்கொள்ளாதே. களஞ்சியம் ந பக்ஷேத்து, மற்றவங்க பொருளை திருடாத. இந்த மாதிரி அது மாதிரி சொல்ற கர்மங்களுக்கு பேர் நிஷித. அது எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் சரி, நீங்க பிரம்மச்சரியமா இருந்தாலும் சரி, கிரகஸ்தாசிரமா இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தாசிரமா இருந்தாலும் சரி, சன்னியாசாசிரமா இருந்தாலும் நிஷித கர்மம்னா யூ ஷுட் நாட் டூ. செஞ்சா என்னங்க? இறைவனே வேண்டானதுக்கு அப்புறம் செஞ்சா என்னன்னு கேள்வி கேட்கப்படாது இல்லையா? செஞ்சா என்னன்னா என்ன பாப்போம். இறைவன் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படித்தான் செய்வேன்னா ஏன்னா ஃப்ரீவில் கொடுத்துட்டாரு இறைவன். செஞ்சுக்கிறாசா, நீ செஞ்சுக்கோ, உனக்கு என்ன எப்படி போகணும்னு தோணுதோ போய்க்கோ. ஆனா உள்ள யாரு எழுதிட்டு இருப்பா? ஒரு ஆளு கணக்கு எழுதிட்டு இருப்பாரு. அது நமக்கு தெரியுறது இல்லை. செய்யக்கூடாத கர்மத்தை, திருடக்கூடாது, இது மாதிரி போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது, இது மாதிரி நிறைய இருக்குங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அது பார்ப்போம். சோ இது என்னது? நிஷித கர்மம். இது இறைவன் கொடுக்கிற, சாஸ்திரத்தில் கொடுத்த கர்மம். திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம். 1 நித்திய கர்மம், தினப்படி செய்ய வேண்டிய கம்பல்சரி கடமை. இதுல என்ன வரும் நமக்கு? இப்ப நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம், இந்த ஹவுஸ் ஹோல்டு கடமை, இத்தனை பேருக்கு நம்ம சமைக்கணும், வீடு கிளீனஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா அது என்னது? நித்திய கடமை. கிரகஸ்தாவுக்கு சாஸ்திரம் சொன்ன கடமை என்ன? பஞ்சமகா யக்னம். இதெல்லாம் நித்திய கர்மத்துக்குள்ள வரும்.
அடுத்தது நைமித்திக கர்மம். ஒன்ஸ் இன் இயர், ட்வைஸ் இன் இயர், த்ரைஸ் இன் இயர் ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி வருது, ஒரு செலிப்ரேஷன். அது பரம்பரையா நம்ம குடும்பத்தில் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அதை நம்ம செய்யணும். அடுத்தது காமிய கர்மம். மனசுக்கு ஆசைப்பட்டு ஒன்று அடையணும். அப்ராப்தஸ்ய பிராப்தி. அது சொல்லும்போது அப்ராப்தஸ்ய பிராப்தின்னு சொல்லுவோம். அப்படின்னா இதுவரைக்கும் நான் இன்னும் அடையல, எனக்கு அடையணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்னா அதற்கு சில கர்மங்கள் இது எல்லாமே கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மெயின் இதெல்லாம் எங்க இருக்குது? இறைவன் எங்கெங்க சொல்லியிருக்காருன்னா கர்மகாண்டத்தில். ஒவ்வொரு வேதத்திலும் ரிக், யஜுர், சாம, அதர்வணத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த 5ஐயும் சொல்லி இருக்கிறார். யாரு? இறைவன். நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், காமிய கர்மம். அடுத்தது பிராயச்சித்த கர்மம். உங்களுக்கு அது ஈஸியா புரியும். அதான் செஞ்ச பாவத்துக்கு உண்டான பரிகாரம். கர்மங்களுக்கு பேரு பிராயச்சித்த கர்மத்தையும் இறைவன் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் பார்த்துட்டு வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஜோசிகாரங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க சொல்றது. அடுத்தது நிஷித கர்மம். யூ ஷுட் நாட் டு, செய்யக்கூடாத கர்மங்கள். இவ்வளவுதான் இறைவன் வேதத்தில் சொல்கின்ற கர்மம். புரிஞ்சுங்களா? இப்ப இன்னைக்கு நாம என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா கர்ம யோகத்துக்குள்ள போறதுக்கு முன்னால, ஏன்னா அடுத்த கிளாஸ் கர்ம யோகம், நாளைக்கு கர்ம யோகம். ஏன்னா கர்மம்னா என்ன, அது கர்மத்தை எதுல செய்யறோம்? சரீரத்துல செய்யறோம். சோ இத ரெண்டையும் பார்த்துட்டு நாளைக்கு எங்க போறோம்? கர்ம யோகம். இப்ப கர்மம்னா கடமை. இப்போ கடமைனா 2 வந்துருச்சு. இறைவன் எனக்கு கொடுத்த கடமை பிளஸ் போட்டுக்குங்க. அப்புறம் நான் காலைல எந்திரிச்சா என்னை சுத்தி என்னென்ன வேலையை, இந்த குடும்பம் என்னிடம் என்னென்ன வேலைகள் எதிர்பார்க்குதோ, ஏன்னா அதுக்கு வந்து நோட்லாம் போட்டு எழுத முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தருடைய கடமை மாறும். அப்போ ஒன்னு இறைவன் கொடுத்த கர்மம், கிரகஸ்த ஆசனமாக இருந்து கொண்டு நான் இறைவன் கொடுத்த கர்மம் பிளஸ் எனக்கு இந்த குடும்பத்தில் என்னுடைய கடமைகளாக இருப்ப கர்மம். இந்த ரெண்டுமே கர்மம் தான். இதை கர்ம யோகமாக பண்ணுவது எப்படி, ஏன் பண்ணணும், பண்ணுனா என்ன பலன், பண்ணலினா என்ன கஷ்டம், இது எல்லாத்தையும் நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். கர்ம யோகம்னா என்ன, ஏன் பண்ணணும், ஏன் பண்ணலினா என்ன நடக்கும், என்ன தோஷம், என்ன கஷ்டம் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.